இனிய நண்பர்களே, தாண்டி விட்டீர்கள் எடப்பாடி என்ற தலைப்பில் என் மனதில் எழுகிற கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆலோசனையோ அறிவுரையோ சொல்லுகிற ஆற்றல், அனுபவம், திறமை எதுவும் எனக்கு இல்லை என்பதை நான் மனமாற ஏற்றுக்கொள்ளுகிற அதே நேரத்தில் அவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஆர்வம் எனக்கு இருக்கிறது. அதை யாரும் தட்டி பறித்துவிட இயலாது என்று நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன். இந்த தலைப்பில் நான் கருத்துக்களை வெளியிடுகிற காரணம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவிக்கு ஆபத்து வரலாம் என்று ஒரு ஹேஷியம். இன்னொரு பக்கத்திலிருந்து மத்திய அரசு கொடுக்கிற அழுத்தம் காரணமாக அதிமுக தலைமையில் இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கப்படலாம் அல்லது அகற்றப்படலாம் அல்லது அவராகவே ஒதுங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு வேண்டிய காரியங்களை செய்யலாம் என்று ஒரு விஷயம். இல்லை, திருமதி சசிகலா அவர்களும் திரு டிடிவி தினகரனும் திரு ஓ பன்னீர்செல்வமும் வெளியே இருக்கிற வரை அதிமுகவுக்கு வெற்றி வாகை சூடுகிற வாய்ப்பே இல்லை, தொடர்ந்து தோல்விதான். எனவே இந்த 2-3 பிரிவை ஒன்றாக்க வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தால் வழங்கப்படுகிற ஆலோசனையை போல் ஒருபுறம் ஆலோசனைகள் அதிமுகவை முற்றுகையிட்டன. இந்த பின்னணியில் திருமதி சசிகலா அவர்கள் தான் ஒரு ராஜமாதாவாக நடத்தப்பட வேண்டும் என்று தனக்குத்தானே ஒரு அரியாசனத்தை ஏற்பாடு செய்து கொண்டு சில இடங்களுக்கெல்லாம், தென்காசி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போனார். பெரும் கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்த அவர் பெரும் ஏமாற்றத்துக்கு உள்ளானார் என்பதுதான் நடந்தது. ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு 30 பேர், முன்னாள் எம்பிக்கள் 6 பேர், மாவட்ட செயலாளர்கள் ஒரு 10 பேர், ஒன்றிய கழக செயலாளர்கள் ஒரு 50 பேர் என்று அம்மையார் போனபோது அவர் கூட திரண்டு நின்றிருந்தால் அம்மையார் பலம் பொருந்தியவர் என்று அம்மையாருடைய கடைசி விரோதி கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி எதுவும் நிகழவில்லை. அம்மையார் அவராகவே தன்னை தாய் ஸ்தானத்துக்கு உயர்த்தி கொண்டார். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசலாம், ஆனா நான் தாய் மாதிரி என்று தனக்குத்தானே தாய் பட்டத்தை வழங்கி கொண்டாரே தவிர, அதை தவிர அவருடைய பூதாகரமாக சொல்லப்பட்ட சுற்றுப்பயணம், மக்களை சந்திக்கிற மகத்தான காட்சிகள் தலைகுப்புற விழுந்து தோற்று போய்விட்டது என்பது நிதர்சனம். இப்படி தலைகுப்புற தோற்று போய்விட்டார், இனி அவருக்கு ஆதரவில்லை என்பதையும் அப்பால் அவரை சீத்துவாரில்லை என்று அவர் உணர்ந்து கொண்டார். அது நாட்டுக்கு நல்லது. குறைந்தபட்சம் இவர் போகிற இடங்களிலெல்லாம் பன்னீர்செல்வமும் இவரை ஒரு இடத்திலாவது வரவேற்றிருந்தால், டிடிவி தினகரன் உங்களுடைய பயணம் வெற்றிகரமான பயணம் என்று ஒரு வாழ்த்து செய்தியை வெளியிட்டிருந்தால், அம்மையாருக்கு ஒரு வைட்டமின் அல்லது டானிக் சாப்பிட்டது போல் ஒரு பலத்தை அளித்திருக்கும். இல்லை என்பதுதான் மறுக்க இயலாத உண்மை. எனவே அம்மையாருக்கு சக்தி இல்லை என்பதை கிட்டத்தட்ட அம்மையாரே ஏற்றுக்கொண்டு ஒதுங்கிவிட்டார் என்றுதான் நான் மிகுந்த பணிவோடு எண்ணுகிறேன். இல்லாவிட்டால் அந்த முதல் அவருடைய மக்களை நோக்கிய பயணம் அவருக்கு ஆறுதலை தரக்கூடிய அளவுக்கு அமைந்திருக்குமானால் அடுத்த 2ஆம் கட்ட பயணத்தினுடைய தேதியை அறிவித்திருப்பார். அது அந்த அளவுக்கு அவருக்கு சுவாரஸ்யமாக அமையவில்லை. அவர் கூடவே நிற்கிற 1-2 பேர், அதில் ஒருவர் அபிநய சரஸ்வதி, இவர்களை தவிர பெரிய அளவு அம்மையாருக்கு கூட்டம் வரவில்லை என்பதுதான் எல்லா பத்திரிகைகளும் சுட்டிக்காட்டிய செய்தி. எனவே திரு எடப்பாடி அவர்களே, கிட்டத்தட்ட அந்த ஆபத்தை நீங்கள் கடந்து விட்டீர்கள். அம்மையாரிடமிருந்து வரக்கூடிய பெரிய ஆபத்து இல்லை என்று நான் கருதுகிறேன். ஒரு 2-3 பேர், புகழேந்தி போன்றவர்கள், நாங்கள்லாம் சுற்றுப்பயணம் போக போகிறோம், 90% நல்ல நாளுக்காக காத்திருக்கிறார்கள். ஒரு நல்ல நாளில் உங்களோடு பேசுகிறேன் என்று திருமதி சசிகலா எனக்கு சொல்லி அனுப்பித்திருக்கிறார். இப்படி நல்ல நாள் பார்த்து காத்திருந்த புகழேந்தி எந்த ஊருக்கும் அவர் போய் அங்கிருக்கிற அதிமுக சகோதரர்களை சந்தித்து, வாருங்கள் ஒன்றிணைந்து விடுவோம், இனி நீங்கள் பழனிசாமி தலைமையை ஏற்கக்கூடாது என்று ஒரே ஒரு ஊரில் கூட அவரால் சொல்ல முடியவில்லை. அவருக்கு புரிந்துவிட்டது
தான் செல்லா காசாகிவிட்டோம், 10 பைசாவுக்கு கூட அல்லது பழைய 10 பைசாவாகிவிட்டோம், 10 பைசாவுக்கு அந்த 10 பைசாவை 4 10 பைசாவை ஒன்றாக போட்டு குலுக்கினால் சத்தம் வரலாம். அவர் அவ்வப்போது போடுகிற சத்தத்தை போல அதை தவிர அவருக்கு யார் ஆதரவும் இல்லை என்று அவர் உணர்ந்து விட்டார். அவர் ஒதுங்கிவிட்டார் என்பதை விட அவர் ஒதுக்கப்பட்டு விட்டார் என்பதுதான் உண்மை. எனவே அப்படி சுற்றுப்பயணம் போகிறேன் என்று சொன்னவர், சுற்றுப்பயணம் முயற்சித்த ஒருவர் திருமதி சசிகலா தோல்வியடைந்து ஒதுங்கிவிட்டார். ஊராக போய் எல்லா கட்சி தொண்டர்களையும் நாங்கள் அவர்களுக்கு எது சரி தவறு என்று எடுத்து சொல்லி நீங்கள் எல்லா கட்சிகளும் இணைய வேண்டும் என்று பாடுபட வேண்டும் என்று சொல்ல போகிறோம், ஊராக சுற்றுப்பயணம் போகிறோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருந்த புகழேந்தி போன்றவர்கள் அவர்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அடங்கிவிட்டார்கள், ஒடுங்கிவிட்டார்கள். இனி அவர்களால் எந்த ஆபத்தும் இல்லை. செத்த பாம்பை திரும்ப அடிக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லவே இல்லை. ஓபிஎஸ் அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அலுவலகத்தை உடைத்ததனால் அந்த குற்றத்திற்காக, திருட்டு குற்றத்திற்காகத்தான் கட்சியிலிருந்து அந்த குற்றம் நிகழ்ந்த ஒரு 3 மணி நேரத்தில் நீக்கப்பட்டார் பொதுக்குழுவால். அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் போலி என்று ஓபிஎஸ்ஆல் சொல்ல முடியவில்லை. ஓபிஎஸ்ஆல் எந்த நீதிமன்றத்திலும் தன்னை வெளியே அனுப்பியது தவறு என்றும் சொல்ல முடியவில்லை. அநேகமாக அவர் எப்போது பப்பாளி பழத்தில் சுயேட்சையாக அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டு விட்டாரோ, எப்போது அவர் வழக்கும் அதிமுகவை பிரதிவாதியாக செலுத்து தேர்தல் வழக்கும் தாக்கல் செய்து விட்டாரோ, இந்த பின்னணியில் அவர் தாக்கல் செய்த 2-3 மூல வழக்குகளை அவை இன்று வரை நிலுவையில் இருந்தாலும் கூட தொடர்ந்து நடத்துகிற உரிமையை இழந்துவிட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. நாளை காலை இவர் இந்த வழக்குகளை தொடர்ந்து நடத்தக்கூடிய அருகதை இல்லை. கட்சிக்கு எதிராக செயல்பட்டு விட்டார். அலுவலகத்தை உடைத்தார், தஸ்தாவேஜுகளை எல்லாம் திருடி கொண்டு போனார். இவர் வந்த வேணி எடுத்துக் கொண்டு போனார்கள். இவர் சொல்லி கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி திரும்ப கொடுத்து விட்டார். எனவே அவரை வெளியே அனுப்பித்தது சரி. அது மட்டும் இல்லாமல் அதிமுக சின்னத்தை எதிர்த்து நின்றார். அந்த அதிமுகவை எதிர்த்து இன்றைக்கு தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். எனவே இந்த வழக்கை இனி நடத்த இவருக்கு உரிமை இல்லை என்று ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்தால் அதோடு அந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படும் என்பது ஒரு வழக்குரைஞராக என்னுடைய அனுபவ ரீதியான கருத்து. திரு எடப்பாடி பழனிசாமி எப்போது அவர் ஊராக போய் தொண்டர்களோடும், அடிமட்ட தொண்டர்களோடும், ஏனைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களோடும், ஒன்றிய செயலாளர்களோடும், நகர செயலாளர்களோடும் நேருக்கு நேராக உட்கார வைத்து பேசி ஏன் தோல்வி என்று கேட்க ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்தே அவர் கை ஓங்கிவிட்டது என்பதையும், இந்த இணைப்பு ரீதியான கப்சாக்கள் அடங்கி போய்விட்டன என்பதையும் நான் உணர்கிறேன். எனவேதான் சொல்கிறேன், திரு எடப்பாடி அவர்களே, அந்த ஆபத்துக்களை எல்லாம் தாண்டி விட்டீர்கள், கடந்து விட்டீர்கள். அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று என் மனதுக்கு தோன்றுவதை அடுத்த பதிவில் வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம்.